friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கீரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். பொதுவே கீரைனா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் தொக்கு ஸ்டைல்ல பண்ண போறோம். அதனால ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு இல்ல வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்றதுக்கு அப்படி இல்லனா வந்து தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கூடயும் தொட்டு சாப்பிடுறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இப்போ இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ரொம்ப கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இந்த மாதிரி வறுபட்டதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கரிஞ்சிராம மிதமான தீயில வச்சிட்டு நல்ல வாசம் வரது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் இதே panல இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல எண்ணெய் போதும். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு வெங்காயம் அதை வந்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதுல ஒரு 6-7 பல் போல பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி தக்காளி சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி அப்படியே ஒரு இவ்வளோ சின்ன சைஸ் புளி போதும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல அதோடய சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து கீரையை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரைக்கு பதிலாக நம்ம வந்து வெந்தயக்கீரை அப்படி இல்லைனா வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் 4-5 வெந்தயம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் 4-5 பல் போல் பூண்டு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை சேர்க்க போகிறோம். 250 கிராம் பாலக்கீரை அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை வந்து நம்ம சேர்க்கும் போது அப்படியே ஒரு பேன் நிறைய இருக்கும். ஆனால் வந்து 1 நிமிஷத்துலேயே வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 1-2 நிமிஷம் போல் இருக்கட்டும், வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் தொக்கு ஸ்டைலில் பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா நம்மளோட தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5-6 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் கிரேவியாட்டம் இருக்கும். இது வந்து நமக்கு சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து அப்படியே அந்த ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ் டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சடா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை தொக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.